வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்போல நம்ம கேஜி எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட கண்ணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க இப்போ புதுசா என்ன லான்ச் பண்ணியிருக்கீங்க அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாக்குறீங்களா, பெங்களூர் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் சென்டர்ல நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம். சூப்பர் சார். இது ரொம்ப பெரிய விஷயம். இருக்காங்க, நிறைய விசிட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நம்ம ஸ்டாலை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சூப்பர் சார். ரொம்ப அட்ராக்டிவான ஸ்டால், நல்லா இருக்கு. ப்ராடக்ட்ஸ் நல்லா டிஸ்ப்ளே இருக்கு. ஓகே. நிறைய ரேஞ்ச் வச்சிருக்கீங்க. சூப்பர். நிறைய பேர் பேசுறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா சென்னையில நீங்க ஸ்டால் போட்டுருந்தீங்க. அங்க புதுசா ஒரு நீங்க லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சோலார் பேனல்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. இப்போ அதை லான்ச் பண்ணிட்டீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. எஸ், சோலார் லான்ச் பண்ணியாச்சு. நம்ம ப்ராடக்ட் ரேஞ்ச் எப்படி வந்து நார்மல் யூபிஎஸ்ல 1 kVA to 5 kVA மாதிரி ஒரு 10-15 மாடல் வச்சிருக்கோம். ஆமா, அதுக்கு ஈக்குவலா இதுலயும் வந்து நம்ம வச்சிருக்கோம். அதாவது இதுல வந்து நிறைய ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். பிளக் அண்ட் ப்ளே, அதான் நம்ம கான்செப்ட். அந்த கான்செப்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்பிபி அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ரெண்டு கான்செப்ட் இருக்கு நம்ம கிட்ட. எஸ்பிபி, நம்ம பிராண்டே எஸ்பிபி ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஜெம்ஸ்டார் எஸ்பிபி. ஓகே. என்னன்னா ஜெம்ஸ்டார் எஸ்பிபினாக்க ஜெம்ஸ்டார் பிராண்டு சிங்கிள் பாக்ஸ் பேக். அதனால எல்லாமே ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்துடும். ஓகே. எங்க எக்ஸ்டர்னல் கனெக்ஷன்ஸ், சர்க்யூட்ஸ், ஷார்ட் சர்க்யூட்ஸ் பிள்ளைங்க கை வச்சிருவாங்களோ அந்த மாதிரி பயம் எதுவுமே கிடையாது. நம்ம இதுல வந்து ஜஸ்ட் பிளக் ப்ளே. 30 seconds தான் இன்ஸ்டலேஷன். அதே கான்செப்ட்ல தான் நம்ம சோலார்லையும் கொண்டு வந்துருக்கோம். சோலார்ல நிறைய ஒயர் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஏசிடிபி, டிசிடிபி, சார்ஜ் கண்ட்ரோலர், அப்புறம் எம்பிபிடின்னு நிறைய போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் அப்படியே 2 கேபிளை கொண்டு வந்து பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. ஆஃப் கிரிட், ஹைப்ரிட். நம்ம கிட்ட ஆஃப் கிரிடும் சரி ஹைப்ரிடும் வந்துடும். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. எப்படி இந்த யோசனை வந்துச்சு? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஒயரிங்லாம் கொடுத்துட்டு அந்த 2 கனெக்ஷன் மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதுக்கே வந்து ஒரு ஒரு ஒர்க்கர் வந்து வீட்டில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டலேஷன் நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் 30 seconds பண்ண முடியும் அப்படின்னா எப்படி நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு இதை பண்ண? ஆக்சுவலாக என்னென்னா, இன்வெர்டரை இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடணும். இல்லைன்னா அந்த பேட்டரிக்கார கம்பெனிக்கார வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. கான்செப்ட் அதுக்காக ஒரு இன்ஸ்டாலேஷன் மேனுவல கொடுப்பாங்க. அது வந்து இட் இஸ் அ ட்ரபிள். இந்த பிஸி லைஃப்ல நிறைய பேருக்கு டைம் கிடையாது. கொண்டாந்தியா போட்டியா போடணும், ஆன் பண்ணணும், அவ்வளோதான். இந்த கான்செப்ட்ல அதாவது வந்து ஜனங்களுக்கு எவ்வளோ ட்ரபிள் கம்மியாக கொடுக்கணுமோ அது ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். என்ன பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ரிமோட் ஃபேன் ஆப்ரேஷன், ரிமோட் டோர் ஓப்பனிங் கொடுக்குறதெல்லாம் என்னென்னா அவங்க கன்வீனியன்ஸுக்காக. அந்த கன்வீனியன்ஸை நம்ம இதில் இன்ஸ்டலேஷன்லையும் கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் அது மட்டும் இல்லை, ரெண்டாவது சேஃப்டி ஆஸ்பெக்ட். இதில் வந்து வெளியே எக்ஸ்டர்னல் வயரிங் இருக்கும். மற்றதில் இதில் வந்து எந்த எக்ஸ்டர்னல் வயரிங்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வயரிங் இல்லாததுனால நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் வயரிங் இல்லைன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கோ இல்லை வெளியில் எர்த்திங் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. சூப்பர். அடுத்து நம்ம கான்செப்ட் எதுக்கு போகணும்? லித்தியம்னா காம்பேக்ட்னா இப்போல்லாம் கட்டுற பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரூஃப்ல வால் செல்ஃப்ல வைக்குவாங்க. லாப்ட்ல போய் இந்த பெரிய பேட்டரி தூக்கி வைக்க முடியுமா? நம்ம கொடுக்குற இந்த சின்ன பாக்ஸ் இது வந்து 5 கிலோவாட், 4 பேட்டரி ஒரு பாக்ஸ் சேர்த்து இவ்வளோ அகலம் போயிடும். அது அந்த அளவுக்கு போட்டு ஆகுமா? ஸோ அதனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து கொடுக்கறதுலேயே காம்பேக்டா இருக்கணும், அதே டைம்ல எஃபிஷியண்டாகவும் இருக்கும். லித்தியம் பேட்டரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எலக்ட்ரிக் கார்ல வர பேட்டரி. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். லைட் வெயிட், 1/4 வெயிட் ஆஃப் தி லெட் ஆசிட் பேட்டரி. மெயின்டெனன்ஸ் கிடையாது, 0 மெயின்டெனன்ஸ். அதனால தான் இதை சூஸ் பண்ணணும். ஸோ கஸ்டமருக்கு கன்வீனியன்ஸ் இருக்கணும், கஸ்டமருக்கு இடம் ஸ்பேஸ் சேவிங் வேணும், டீப் டிஸ்சார்ஜில் இது எஃபெக்டிவாக இருக்கும். அது டீப் டிஸ்சார்ஜுக்காக இது கொடுக்குறோம். ஸோ லெட் ஆசிட்னுடைய லைஃப் 5 வருஷம், இது வந்து 10 to 12 வருஷம் லைஃப். ஸோ எல்லா வகையிலும் பெனிஃபிஷியலாக இருக்கும்போது ஏன் கொடுக்கக்கூடாது? ஆஃப்டர் ஆல் ஒரு 25% 30% எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்களா என்ன கஸ்டமர்? கண்டிப்பாக பே பண்ணுவாங்க. அதாவது லைஃப் அதிகமாக இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது உங்கள் என்னென்னா ஹாலில் அந்த இதெல்லாம் வெளியில் வைக்கணும். ஏன்னா ஃபியூம்ஸ் வருவது, சல்ஃபியூரிக் ஆசிட் அதில் இருக்கிறதுனால. அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னா ஜஸ்ட் மேலே விழுந்ததுன்னா கை மொத்தம் வெந்துட்டு போயிடும். அதில் வர ஃபியூம்ஸ் வெளியே வந்தால் ஸ்மெல் பண்ணக்கூடாது, ஸ்கின் அலர்ஜி வரும். அதுவும் இருக்குது. ஸோ ஸ்கின் அலர்ஜி வரும். அந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். இதை வந்து பெட்ரூம், ஏசி ரூம், ஹால், கிச்சன் எந்த இடத்துல வச்சாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல தான் வைக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. உங்களுக்கு இன்வெர்டர் வயரிங் மட்டும் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். கன்வீனியன்ட்டான இடத்துக்கு இன்வெர்டர் வயரிங் அவுட்புட்டை கொடுத்து விட்டிங்கன்னா அங்கே வச்சுக்கலாம். இதில் எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்கோம். சேஃப்டி ப்ரொடெக்ஷன் நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது வந்து ஏசி ஃபியூஸு, டிசி ஃபியூஸு, ஏசி ட்ரிப்பரு,
high voltage cut off, high load cut off, high load cut off, low voltage cut off, high temperature cut off, surge current protection, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்தியன் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்பப்போ ஹை ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஹை ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு சிஸ்டம் தான் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம்னா கரெக்டாக வெளியிலேருந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் வோல்ட்டில் கான்ஸ்டன்ட் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணும். இன்புட்லேருந்து வெளியே போகும்போது கான்ஸ்டன்ட் 220 வோல்ட்ஸில் போகும். அதனால உங்கள் ஃபேன் லைட் ஸ்பீடெல்லாம் அப்படியே இருக்கும். உங்கள் எக்யூப்மெண்ட்லாம் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ வாங்க இப்போ ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஓகே சார், இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ரேஞ்சஸ், என்ன மாடலு, இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பேட்டரிலாம் இண்டிவிஜுவலாக தனியாக வச்சுருக்கீங்க, இது அடாப்டர்லாம் இருக்குது, இது என்ன அப்படின்றது தெளிவாக சொல்ல முடியுமா சார்? ஓகே, நம்ம ஹைலைட்டாக பேசுறது பேங்கில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சோலார் லான்ச். இப்போ சோலார் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பாருங்கள். ஆமாம் சார், சோலார் யூபிஎஸ் இன்வெர்டர்னு போட்டிருக்கோம், ஆஃப் கிரிட் அண்ட் ஹைப்ரிட். ஸோ அதுதான் ஸ்பெஷல். ஓகே, இந்த 3 பாக்ஸும் சோலாருக்கு சம்மந்தப்பட்டது. ஓகே, இது வந்து 1.5 kVA 2 kVA ரெண்டும் இந்த பாக்ஸ்க்குள்ளே அடங்கிடும். ஓகே, நான் முன்னாடி சொன்னது மாதிரி எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே. ஒரே 2 கேபிள் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேனல்லேருந்து கொடுத்து விட்டா முடிஞ்சிடும். மற்றபடி எதுவுமே கிடையாது. ஹைப்ரிட் இருந்தாலும் ஆஃப் கிரிட் இருந்தாலும் அவ்வளோதான். ஸோ இது 1.5 and 2 kVA. ஓகே, இது வந்து 2.5 kVA 3 kVA. ஓகே, தேவைன்னா 3.5 kVA கூட செஞ்சு தரலாம். ஓகே, இது வந்து ட்ராலி வீலில் வருது. இது வந்து 4 kVA 5 kVA. சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாமே சிங்கிள் பாக்ஸ் பேக், எல்லாமே இன்சர்ட் ஒரே 2 கேபிள் இன்சர்ட் பண்ணணும். ஹைப்ரிட் ஆஃப் கிரிட் ரெண்டுமே சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ். 4 லைன் டிஜிட்டல் டிஸ்பிளே ஆஸ் யூஷுவல். எல்லா ப்ராடக்ட்லையும் நமக்கு 4 லைன் டிஜிட்டல் டிஸ்பிளே. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் எதுக்குன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது சடனாக ஸ்பைக் கரண்ட் வந்ததுன்னா அந்த டைமில் வோல்ட் பேக் பண்ணுறதுக்காக வோல்ட் பேக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் இதை பற்றி கேட்டீங்க. இது வந்து நார்மலாக போர்ட்டபிள் பேட்டரி, செப்பரேட் இன்வெர்டர் செப்பரேட் பேட்டரி வச்சு கேட்குறவங்களுக்கு ஓகே, இன்வெர்டர் செப்பரேட்டாக தனியாகவே இருக்குது. ஓகே, பேட்டரி செப்பரேட்டாக கொடுத்துட்ருவோம். அவங்க வீட்டில் இன்வெர்டர் வச்சு இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் கடையில், தள்ளுவண்டி கடையில் வந்து இதை வச்சு கனெக்ட் பண்ணி அவங்க லைட் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அவங்க வந்து இன்வெர்டர் வாங்கினாக்க சார்ஜரை வாங்கிக்கலாம். இதை வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இது வந்து 2 வீலர் பேட்டரிஸ். 2 வீலர் 3 வீலர் எல்லாத்துக்கும் நம்ம எல்லா கேட்டகரியிலையும் நம்ம பேட்டரி தந்துருக்கோம். NMC LFP 2 கேட்டகரியிலையும் தரோம். ஸோ நமக்கு வந்து ஹை குவாலிட்டி A கிரேட் செல்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். டூப்ளிகேட்டு மார்க்கெட்டில் நிறையா வந்து அதுக்கு அந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்க டூப்ளிகேட்டெல்லாம் நம்பாதீங்க. இது மட்டும் என்னால் சொல்ல முடியும். சரிங்க சார். 2 வீலர் பேட்டரினாவே இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்ல பவர் ட்ரைன் ஆகும், அது கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான டைப் ஆஃப் செல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? அதோட டைப் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று LFP லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. ஓகே, இன்னொன்று வந்து NMC நிக்கல் மேக்னீசியம் கோபால்ட். ஓகே, லித்தியம் அயன்னு சொல்கிறது வந்து நிக்கல் மேக்னீசியம் கோபால்ட்டை சொல்லுவாங்க. அது ஸ்பீடாக டிஸ்சார்ஜ் ஆகும், லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, LFP வந்து ஸ்லைட்லி கிராஜுவலாக பெட்டராக இருக்கும், லைஃப் அதை விட பெட்டராக இருக்கும். ஸோ இது 2 கேட்டகரியில் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதில் 2 கேட்டகரியில் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட 40-50 பாக்ஸஸ் எங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக் சைஸில் பேட்டரி வேணும் பேக் பண்ணி கொடுக்கணுன்னா கூட ஆர்டர் பேசிஸில் எடுத்து பண்ணுவோம். 5 kVA 4 kVA பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சோலார் ஆர் நான் சோலார் பேஸ்ட் ஆன் ஆர்டர் ஒன்லி. ஆர்டர் அட்வான்ஸ் புக்கிங் எடுத்து தான் 50% அட்வான்ஸ் புக்கிங் எடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஓகே சார். ஆல் ஓவர் சவுத் இந்தியா பண்ணுறோம். நம்ம பார்ட்னர்ஸ் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ் பார்ட்னர்ஸ் அங்கங்கே இருப்பாங்க. அவங்க கூட நாங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு இது சப்ளை பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கமிஷனும் பண்ணுவோம். இதோட நிறுத்திக்கல, நாங்கள் பண்ணுறது மெகா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். 1 மெகாவாட் 2 மெகாவாட் 3 மெகாவாட்னு நாங்கள் ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து பண்ணுறோம். அதுக்கான டீமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் யாருக்காவது தேவைன்னா ஜெம்ஸ்டார் சோலார், ஜெம்ஸ்டார் ஐஸ்மார்ட் UPS இன்வெர்ட்டர் அண்ட் சோலார் இன்வெர்ட்டர். இதுக்கு மேலே உங்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி விவரம் வேணும் அப்படின்னா விசிட் பண்ணுங்கள் www.gemstarups.com. இல்லைனா நம்மளை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சா 9600194920 9500050216 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட மேலும் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம்.